விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம். தமிழக முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர் மற்றும் வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள். இதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ கதிராஜும் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்குகள் நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதற்கு 2 வாரங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் தரப்பில் அவகாசம் மனு கேட்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி லட்சுமி நாராயணன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 86வது பிரிவின்படி தேர்தல் வழக்குகளை 6 மாதத்திற்குள் முடிக்க வேண்டியுள்ளது. கடந்த முறையே வழக்கை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்று கூறியிருந்தேன் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதேபோல் ஆதவ் அர்ஜுனா தரப்பிலும் தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அதற்கும் அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையானது விடுக்கப்பட்டது. 2 வார கால அவகாசம் வழங்க மறுத்த நீதிபதி லட்சுமி நாராயணன் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியிருக்கிறார். அதற்குள் நிராகரிப்பு மனு தாக்கல் செய்யாவிட்டால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என முதல்வர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்கு நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.